வெல்கம் டு தமிழ் காவியம். சுகி அவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவரும் சஞ்சீவனை இப்பதான் முதல் தடவை பாக்குறாரு. வீரா அண்ட் டீமுக்கு ராணாவோட சைலன்ஸ் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பறவை முன்னாடி பெரிய உருவம் எடுத்து சண்டை போட்ட ராணாவா இவ்வளவு கேலியா பேசுற சஞ்சீவன் முன்னாடி அமைதியா இருக்காரு அப்படின்னு சந்தேகமா பார்த்தாங்க. ஆனா யாருக்கும் கேள்வி கேட்க தைரியம் இல்ல. அதனால நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தாங்க. எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு இருக்கலாம், தேவையில்லாத விஷயத்தை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ராணா கடுமையா சொன்னார். என்ன மாமா, இவ்வளவு நாள் கழிச்சு நான் உன்னை பாக்குறேன், இப்படிதான் கோவமா பேசணுமா? எப்படி இருக்க, என்ன பண்ற அப்படின்னு ஒரு 4 வார்த்தை ஆசையா பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டான் சஞ்சீவன். எப்போதுமே யோகிக்கு ராணா மாஸ்டர் யாராவது தப்பா ஒரு பார்வை பார்த்தா கூட அவ்வளவு கோவம் வரும், முறுக்கிக்கிட்டு அவங்கள அடிக்க கை வாங்குவான். ஆனா இன்னைக்கு ராணா தவிக்கிறத ரசிச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தானே, அவனுக்கு அதை நினைச்சு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. உன்னை எதுக்குடா நான் வந்து விசாரிக்கணும்? உங்க அப்பா அம்மா முகத்துக்காக தான் இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். எதுக்காக வந்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு, இல்லைன்னா என்னை பத்தி தெரியும்ல அப்படின்னு ராணா கை நீட்டி சஞ்சீவனை எச்சரிக்கை பண்ணார். ஓ, நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? இப்ப நானும் சீரியஸ் மூடுக்கு வர வேண்டியதுதான் அப்படின்னு சுத்தி வீரா டீமை ஒரு பார்வை பார்த்தான். மேகா அவனை பார்த்து பயந்து அழகி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. இங்க வா அப்படின்னு மேகாவை தான் கை நீட்டி கூப்பிட்டான். நின்ன இடத்துல இருந்தே நான் வரமாட்டேன் அப்படின்னு தலையாட்ட சஞ்சீவன் அவளை நோக்கி நடந்து போனான். அதுக்குள்ள வீரா அழகி மேகா அவங்க 2 பேரையும் மறைச்ச மாதிரி நிக்க அவங்களையும் தள்ளி நிறுத்தி யோகி முன்னாடி வந்து நின்னான். பாரா, பொண்ணுங்களை எந்த அளவுக்கு பசங்க பாதுகாக்கிறாங்கன்னு நிஜமாவே பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு சஞ்சீவன் கை தட்டினான். ஆனா யாரும் அவன் சொன்ன டயலாக ரசிக்கிற மூட்ல அங்க இல்ல. இப்ப யோகி பேச ஆரம்பிச்சான். என்ன வேணும் உனக்கு, எதுக்காக இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோவமா முறைச்சுக்கிட்டே கேட்டான். என்னதான் ராணா மேல வெறுப்பு இருந்தாலும் அகாடமி பசங்க மேல கை வைக்க வந்தா அவனால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. ஏன்னா சஞ்சீவனுக்கு யோகியை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் தோள் மேல கை போட்டு என் கூட வரியா அப்படின்னு சட்டுன்னு கேட்டான். இதை யாருமே எதிர்பார்க்கல, ஏன் யோகியும் தான். உடனே ராணா, சஞ்சீவா உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, என் பசங்க கிட்ட வம்பு பண்ணாது, வா 2 பேரும் போய் தனியா பேசலாம் அப்படின்னு அவன் கைய பிடிச்சார். எதுக்கு தனியா போய் பேசணும், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க, இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கை கட்டி நின்னா சஞ்சீவன். ராணா அமைதியா அவனை பார்த்துட்டு இருந்தாரு. என்ன மாஸ்டர், பேச முடியலையா? நான் சொல்லட்டுமா? நீ நல்லா பண்ற, நீ தான் எனக்கு அடுத்த வாரிசு, உன்னை நான் அங்க கூட்டிட்டு போவேன் இங்க கூட்டிட்டு போவேன்னு வார்த்தையால ஏமாத்துனீங்க. நானும் அதெல்லாம் நம்பி எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சேன். ஆனா கடைசியில எனக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? அகாடமியை விட்டு வெளியே தானே அனுப்புனீங்க அப்படின்னு கோவமா கேட்டான். யோகிக்கு சஞ்சீவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவனை பிரதிபலிக்கிற மாதிரியே இருந்துச்சு. தானா அவனோட கால் நகர்ந்து பழைய இடத்துக்கே போய் நின்னுட்டான். இவ்வளவு நேரம் சஞ்சீவன் பேசினதை கேட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். ஆனா ராணா மேல இருந்த நம்பிக்கையில அவன் பேச்சை யாரும் பெருசா எடுத்துக்கல. ராணாக்கும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. அவரும் அசராம அவனுக்கு பதிலடி கொடுத்தார். என்னமோ நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டே போற, நான் உனக்கு பண்ணது துரோகம்னு நீ சொன்னா, நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம். அவங்க கூட சேர்ந்து படிச்ச அகாடமியை குழி தோண்டி பறிக்க நியாயமா உன்னை கொன்னு இருக்கணும், அகாடமியை விட்டு துரத்தி சும்மா விட்டதுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு நேரம் ஓயாம பேசிட்டு இருந்த சஞ்சீவன் வாய் தந்தி அடிக்க ஆரம்பிச்சது. பழசெல்லாம் பேசுறதுக்கு நான் வரல, நீங்க என்ன கொடுத்து வாக்குப்படி உங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தனை நான் இப்ப கூட்டிட்டு போகணும், யாருன்னு நீங்க முடிவு பண்ணாலும் சரி இல்ல அவங்களா வந்தாலும் சரி அப்படின்னு சஞ்சீவன் கை கட்டி ஒரு ஓரமா போய் நின்னான். இது என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குன்னு எல்லாருக்கும் கவலை ஒரு பக்கமும் குழப்பம் ஒரு பக்கமும் வந்துச்சு. ராணா அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்தே போயிட்டார். உன்னை இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசினது என் தப்பு, மரியாதையா நீயே வெளியே போறியா இல்ல அடிச்சு துரக்கட்டும் அப்படின்னு பல்ல கடிச்சாரு. நீ என் மேல கை வச்சா நீங்க என்ன விபரீதம் நடக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு மிரட்னா சஞ்சீவன். அழகியால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வீரா கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டா. வீராக்கும் அதே நிலைமை தான். பட்டு இருந்தா கூட ஏதாவது ஐடியா கொடுத்து இவ்வளவு நேரத்துக்கு சஞ்சீவனை பந்தாடி இருக்கலாம். அதுவும் இல்ல, நெற்றி கண்ணும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது. ராணாவே கை நீட்டாத போது அவனும் தன்னோட பலத்தை காட்ட முடியாம அடக்கி வாசிச்சுக்கிட்டான். மேகாக்கும் காலாக்கும் அதே நிலைமை தான். என்னதான் மேகாக்கு சஞ்சீவனை பார்த்து பயமா இருந்தாலும்
ஒருவேளை சஞ்சீவன் ஃபைட் பண்ண கூப்பிட்டா கண்டிப்பா ராணாக்காக இறங்கி செய்வா. ஆனா இதுல எந்த ஃபீலிங்கும் இல்லாம சஞ்சீவனை அட்மையர் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தது யோகி மட்டும்தான். வீரா வந்ததுல இருந்து யோகியோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. பேட்டில் பாயிண்ட்ஸ் அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்தது, சுகி சொன்னாருன்னு ராணா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டது, அதுக்கு மேல நேத்து ராணா கிஃப்ட்னு கத்திய கொடுக்காம வேற எதையோ கொடுத்ததுன்னு எல்லாமே சேர்ந்து யோகியை நல்லா குழப்பி விட்டுருச்சு. சஞ்சீவனால இதை கூட கண்டுபிடிக்க முடியாதா? ஈஸியா யோகி முகத்துல இருந்து அவன் என்ன நினைக்கிறான்னு பிடிச்சிட்டான். இது மட்டும் இல்லாம இங்க வர்றதுக்கு முன்னாடி டாப் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி அவன் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கான். யோகி, நீ 9th ஸ்டேஜ் இப்பதானே கம்ப்ளீட் பண்ணிருக்க, என் கூட வா, உனக்கான மரியாதையை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணா சஞ்சீவன். எல்லாரும் அதிர்ந்து அவனை திரும்பி பார்க்க ராணாக்கு மட்டும் யோகி மேல நிறைய நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா அவன் பதிலடி கொடுப்பான்னு. ஆனா யோகி யாருக்கும் பதில் சொல்லாம வேற பக்கம் நடக்க ஆரம்பிச்சான். ராணாக்கு அது பெருமையா இருந்துச்சு. பாத்தியா, என் பசங்க என் கூட தான் இருப்பாங்க, இன்னும் இங்க இருந்து மூக்க உடைச்சுக்காத, மரியாதையா கிளம்பு அப்படின்னு சஞ்சீவனை பார்த்து சிரிச்சார். ராணாவை விட சத்தமா சிரிச்ச சஞ்சீவன், அட யோகி இப்ப என் கூட வர போறான் அப்படின்னு உறுதியா சொன்னான். யாருக்கும் அவன் சொன்னதுல நம்பிக்கை இல்ல. அதுக்கு காரணம் யோகி அதுக்குள்ள அகாடமியை விட்டு வெளியவே போயிருந்தான். சஞ்சீவா, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, கிளம்பு அப்படின்னு ராணா பேசிட்டு இருக்கும் போதே யோகி வேகமா வந்து ராணா முன்னாடி நின்னான். என்னப்பா அப்படின்னு யோகி தோள் மேல ராணா கை வைக்க அதை தட்டி விட்டவன், சஞ்சீவனோட போறேன் அப்படின்னு வேற எங்கேயோ பார்த்து சொன்னான். எபிசோட் 59. சஞ்சீவன் கூப்பிட்ட உடனே யோகி போக மாட்டேன்னு ராணா ரொம்ப நம்பிக்கையா இருந்தார். ஆனா அதை உடைக்கிற மாதிரி யோகி, நான் சஞ்சீவன் கூட கிளம்புறேன்னு ராணா தலையில பெரிய குண்டை தூக்கி போட்டான். எப்போதுமே யோகிக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு விஷயத்த சீரியஸா எல்லாரும் நம்புற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு அவன் அடிக்கடி பசங்க கிட்ட இப்படி பண்ணுவான்னு சுகி மாஸ்டர் ராணாக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இப்பவும் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு எல்லாரும் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வீராக்கு மட்டும் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லுச்சு. ராணா யோகி தோள் மேல கை போட்டு, என்ன ஆச்சு, திடீர்னு ஏதோ பேசிட்டு இருக்க, நேத்து பார்ட்டில கூட உன்னை காணோன்னு நான் மேகா கிட்ட விசாரிச்சேன், என்ன சொல்லு அப்படின்னு நிதானமா கேட்டார். ராணா கைய நிதானமா எடுத்து விட்ட யோகி, இன்னும் என்ன ஆகணும், நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்திருக்கேன்னு இங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதுக்கு எனக்கு கிடைச்ச வெகுமதி என்ன அப்படின்னு கேட்டான். உடனே சுகி, யோகி நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கப்பா, யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு கோவமா பேசினாரு. வாங்க மாஸ்டர், நானே உங்ககிட்ட அடுத்ததா பேச வரலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு வரமுறை இல்லாம பேச ஆரம்பிச்சான். சுத்தி இருக்கிறவங்களுக்கு உண்மையாவே இது யோகி தானான்னு சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவனோட பாடி லாங்குவேஜ், பேசுற விதம் எல்லாமே மாறி போச்சு. சஞ்சீவன் யோகி கிட்ட இருந்து இவ்வளவு பேச்சு எதிர்பார்க்கல. ராணாவை அவமானப்படுத்துற மாதிரி எது நடந்தாலும் அவனுக்கு குஷி தான். அதனால தள்ளி நின்னு ரசிச்சுட்டு இருந்தான். சுகிக்கு இப்ப யோகி பேசுறது முக்கியம் இல்ல, ராணாவை நினைச்சுதான் கவலைப்பட்டார். மாஸ்டர், நான் யோகி கிட்ட பேசுறேன், நீங்க கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவர் கைய பிடிக்க ராணா யோகியத்தான் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தார். அதுக்குள்ள யோகி, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இங்க இருந்து யாரும் போக கூடாது, பெரிய மனுஷன் மாதிரி ராணா சுகி நடுவுல வந்து நின்னான். இன்னைக்கு இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. சுகி நீ தள்ளிரு, உனக்கு இப்ப என்ன பேசணும்பா சொல்லு அப்படின்னு ராணா யோகி கிட்ட கேட்டார். நான் போறதை நினைச்சு நீங்க கண்டிப்பா கவலைப்பட மாட்டீங்க, உங்களுக்கு தான் புதுசா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களே அப்படின்னு ஓர கண்ணால வீராவை பார்த்து சொன்னான். அதுக்கு ராணா, என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு எதுக்கு தெரியணும், நான் ஆரம்பத்துல பார்த்த மாஸ்டர் இப்ப இங்க இல்ல அப்படின்னு விரக்தியா சொன்னான். இவன் வீராவை மனசுல வச்சுக்கிட்டுதான் இதெல்லாம் பண்றான்னு ராணாவுக்கு புரியாமல்ல. ஆனா அவர் எந்த இடத்திலும் யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்ல. ஏன் வீராக்கு கூட தான். அவன் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவார். காட்டுல பன்னிகளை அவன் அடிச்சதுக்கு கூட பேட்டில் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தாரு. மிச்சபடி எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரம் எதுவும் வாசிக்கல. எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு அவரால் யூகிக்கவே முடியல. இப்போ ராணாவை விட ஃபீல் பண்றது காலாவும் மேகாவும் தான். முக்கியமா மேகா, தெரியாம பேசி பேசி இப்படி யோகியை உசுப்பேத்தி விட்டுட்டனே அப்படின்னு கண் கலங்கி நின்னுட்டு இருந்தா. வார்த்தைய கொட்டுனா எப்படி அள்ள முடியாதோ அது மாதிரிதான் போட்டு கொடுத்த வார்த்தையும் திரும்ப மாத்த முடியாது. அதனால கைய பசஞ்சிட்டு நின்னுட்டு இருந்தா மேகா.
அதுக்குள்ள சஞ்சீவன், எதுக்கு இப்ப அருமை தெரியாதவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்னு அவன் கைய பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சான். யோகி, நான் இன்னும் பேசி முடிக்கல, போகாத அப்படின்னு ராணாவோட குரல்ல 2 பேரும் அப்படியே நின்னாங்க. இன்னைக்கு காலையில எதுக்காக அசம்பிளி கூடுச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ராணா கேட்டார். என்ன பெருசா இருக்க போது, என்ன மாதிரி ஏதாவது ஒரு பையன் தலை மேல மிளகா அரைக்கிற கதைய சொல்லி இருப்பீங்க அப்படின்னு சஞ்சீவன் சிரிக்க, ராணா பார்த்த பார்வையில வாய மூடிக்கிட்டான். இப்ப எங்க என்ன நடந்துருச்சுன்னு நீ சஞ்சீவன் கூட போறேன்னு சொல்ற, கரெக்டா காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ராணா அவர் ஸ்டைல்ல பேச ஆரம்பிச்சார். உண்மையான திறமைக்கு எங்க மதிப்பு இல்ல. எங்க அப்பா தடுத்து இருக்கும் போதே நான் சுதாரிச்சு உங்க பேச்ச கேட்காம இருந்திருக்கணும். எல்லாம் எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு யோகி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ராணா எதிர யாருமே இந்த அளவுக்கு பேசினதில்ல. அதுவும் யோகி கிட்ட இருந்து அவர் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப உடைஞ்சு போயிட்டார். சரிப்பா, நான் இப்ப எது பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். அடா, என் மேல இருக்கிற கோவத்துல தப்பான இடத்துல போய் மாட்டிக்காத அப்படின்னு சஞ்சீவனை காட்டி சொன்னார். இவர் இப்படிதான், தனக்கு கீழே எல்லாம் இருக்கணும், அவங்க சொந்தமா எந்த முடிவும் எடுக்க கூடாது, அப்படி எடுத்துட்டா பேசி பேசி கெடுத்து விட்டுருவாரு அப்படின்னு சஞ்சீவன் ராணாவுக்கு பதிலடி கொடுத்தான். எது நல்லது எது கெட்டது யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கிற வயசு தான் மாஸ்டர் எனக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யோகி ராணாக்கு பதில் சொன்னா. இதுக்கு மேல பேசினா எனக்கு தான் அசிங்க யோகி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு ராணா ஆசீர்வாதம் பண்ணிட்டு கலங்கன கண்ணோட கிளம்பிட்டார். யோகிக்கும் அவர் அப்படி பார்க்க முடியல. ஓடி போய் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு சொல்லணும்னு ஒரு மனசு அடிச்சுக்கிட்டாலும் இன்னொரு மனசு ஈகோ அப்படிங்கிற அரக்கனை ஞாபகப்படுத்தி அவனை போக விடாம தடுத்துச்சு. ராணா தலைமறையிற வரைக்கும் காத்துட்டு இருந்த மேகா ஓடி வந்து யோகி கைய பிடிச்சா. டேய், நான் ஏதோ பைத்திய மாதிரி தப்பு தப்பா உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நம்ம அகாடமியை விட்டு போகாதடா அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. காலாவும் யோகி பக்கத்துல வந்து நின்னுட்டான். நீ தப்பா எதுவும் சொல்ல மேகா, சரியாதான் சொல்லிருக்க, எனக்கு மரியாதையும் கௌரவமும் முக்கியம், என்ன போக விடு அப்படின்னு சஞ்சீவன் பக்கம் நடந்து வந்தான். திரும்பவும் மேகா யோகி கைய பிடிச்சுக்கிட்டு, உனக்கு இங்க இருந்தா தாண்டா கௌரவம், ராணா மாஸ்டர் அசம்பிளி பத்தி ஏதோ சொல்ல வந்தாரு, ஒருவேளை அவர் உன்னதான் கூட்டிட்டு போக முடிவு பண்ணிருக்காரோ என்னமோ, தயவு செஞ்சு அவசரப்படாத, அவர்கிட்ட திரும்பவும் போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு கெஞ்சி கேட்டா. திரும்பவும் போய் என்ன பேச சொல்றேன், அப்படி என்னதான் கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிருந்தா நேத்து பார்ட்டியில எல்லாரும் கூடி இருக்கும் போதே சொல்லி இருக்கலாமே, அங்க என்ன பேசினாரு, இன்னும் திறமை வேணும் தைரியம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னது உனக்கும் தெரியாதா அப்படின்னு யோகி கேட்டான். எது பேசினாலும் மடக்கி மடக்கி பேசுற யோகி, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு, எந்த இடத்துலயாவது மாஸ்டர் உன்னை விட்டு கொடுத்து பேசியிருக்காரா, இது வரைக்கும் நீ தானே அவரோட செல்லம் அப்படின்னு மேகா புரிய வச்சா. என்னடி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, நேத்து காலையில வரைக்கும் அவர் உன்னை அப்படி நினைக்கிறாரு இப்படி நினைக்கிறாருன்னு போட்டு கொடுத்துட்டு திடீர்னு என்ன பாசம், ஓஹோ ஒருவேளை நீதான் அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்டா, உன்னதான் கூட்டிட்டு போக போறாரா அப்படின்னு யோகி கோவத்துல ஏதேதோ பேசிட்டு இருந்தான். மேகாக்கு இப்பதான் பேசின வார்த்தையோட வீரியம் புரிஞ்சுது. வீராவை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சு அது யோகி அகாடமி விட்டு போற அளவுக்கு வரும்னு அவ கனவுல கூட எதிர்பார்க்கல. காலா கிட்ட திரும்பி கண்ணாலேயே கொஞ்சம் ஏதாவது பேசி பாருடா அப்படின்னு சொன்னான். அவனும் நான் பாத்துக்கிறேன்னு தலையாட்டி, அன்னைக்கு என்னமோ பெருசா நான் வீரா கூட சண்டை போட்டு ஜெயிப்பேன்னு சொன்னேன், வெறும் வாய் மட்டும் தாடா, பயந்து போயிட்டியா அப்படின்னு காலா கேட்டான். மேகாக்கு காலா சமாதானப்படுத்தாம ஏத்தி விடுற மாதிரி பேசினது ஏன்னு புரியல. இந்த பக்கம் வீராக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் மனசுக்குள்ள யோகி கிட்ட வேற மாதிரி பேசலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தான். இப்ப அதையும் பண்ண விடாம காலா கெடுத்து விட்டான்னு இன்னொரு பக்கம் அவனுக்கு எரிச்சலா இருந்துச்சு. தேங்க்ஸ் காலா, என்ன நீ மட்டும் தான் புரிஞ்சு வச்சிருக்க. ஆமா, எனக்கு தைரியம் இல்ல, நான் வாய் சவடால் மட்டும்தான்ப்பா. வீரா இங்கதான் இருக்கான், அவன்கிட்டயே சொல்றேன், திரும்பி என்னால உன் கூட சண்டை போட முடியாதுடான்னு அப்படின்னு வீரா கிட்ட பேசினான். இத கேட்டு காலாக்கு தான் கஷ்டமா போச்சு. சண்டை போட சொன்னா அதை வச்சு யோகியை இங்க இருக்க வைக்கலான்னு தான் அந்த ஐடியாவை கையில எடுத்தான். ஆனா அதுவும் வேற டைரக்ஷன்ல போய் யோகி அதையும் தப்பா எடுத்துக்கிட்டான். அத காலா மேகா கிட்ட சொல்ல, புடா லூசு அப்படின்னு அது வரைக்கும் சேர்த்து திட்டு தான் கிடைச்சது. யோகி நேரா இப்போ வீரா கிட்ட தான் வந்தான். ப்ரீ அட்வைஸ் ஒன்னு சொல்றேன், வேணும்னா எடுத்துக்க, நீ உண்மையாவே திறமைசாலி, ஒண்ணு உன் அகாடமிக்கு திரும்பி போயிடு, இல்லனா வேற எங்கேயாவது கிளம்பிடு அப்படின்னு சொன்னான். இல்ல யோகி, ராணா மாஸ்டரை நீ சரியா புரிஞ்சுக்கல, மேகா சொன்ன மாதிரி அசம்பிளி விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பு, எனக்கு என்னமோ அதுல உனக்கு நல்லது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஓஹோ சபாஷ் அப்படின்னு கை தட்டின யோகி, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு பாத்தியா, இதான் என்னோட கோவத்துக்கு காரணம். இவ்வளவு நாள் இங்க தங்கினதை கூட நான் அசிங்கமா நினைக்கிறேன்,
அப்படின்னு யோகி சொல்ல மேகா அவனை அடிக்கவே வந்துட்டா. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? உனக்கு என்ன இந்த இத்து போன மூஞ்சியோட கிளம்பணுமா? கிளம்பு. அதுக்கு எதுக்கு எங்க அகாடமியை கேவலமா பேசுற? போய்கிட்டே இரு அப்படின்னு வாசல்ல காட்டினான். டேய் என்ன ரொம்ப பண்ற அப்படின்னு யோகிக்கும் மேகாக்கும் சண்டை ஆரம்பிக்க சஞ்சீவன் 2 பேரையும் பிரிச்சு விட்டான். நான் பாப்பா ரொம்ப துள்ளுற. சஞ்சீவன் மேகாவை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்க அவனோட பார்வை வீச்சை தாங்க முடியாம சி அப்படின்னு சொல்லிட்டு காலா பின்னாடி போய் நின்னுகிட்டான் மேகா. முன்னாடி மாதிரி இருந்தா மேகாவை சஞ்சீவன் பேசினதுக்கு யோகி உண்டுலன்னு பண்ணிருப்பான். ஆனா இப்ப அவன் இருக்கிற குழப்பமான மனநிலையில எல்லாம் காதுல விழுந்தாலும் விழாத மாதிரி அமைதியா இருந்தான். இது வரைக்கும் எதுவுமே பேசாம இருந்த அழகி இப்பதான் வாய திறந்தா. யோகி, நம்ம 5 பேரும் காட்டுல ஒன்னா சேர்ந்து காட்டு பண்ணைங்களை அடிச்சு விரட்டணும். இன்னும் நம்ம ஒத்துமையா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிற துஷ்ட சக்திகளை விரட்ட முடியும். தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொன்னான். அழகி துஷ்ட சக்திகள்னு சொன்ன உடனே வீராக்கு பட்டு காலையில சொன்னது ஞாபகம் வந்துச்சு. லேசா உதடு பிரிக்காம தான் அதை நினைச்சு சிரிச்சான். ஆனா அது சரியா யோகி கண்ணுல பட்டுருச்சு. பாத்தியா அழகி, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணி அடிச்சோன்னு சொன்னது கூட வீராக்கு பிடிக்கல. நீ என்னடா கிழிச்ச, நான் என்னடா அதை கொண்டேன்னு சிரிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்ல வீராவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. யோகி, நான் அதை நினைச்சு சிரிக்கல, நீ தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்னு வீரா சொன்னான். அப்படியா? அப்ப எதை நினைச்சு நீ சிரிச்ச சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு யோகி கேட்க வீராவுக்கு பதில் சொல்ல முடியல. உனக்கு என் திறமை மேல அவ்வளவுதான் நம்பிக்கையா யோகி? இப்போ அது முக்கியம் இல்ல, நீ நம்ம அகாடமியில தான் இருக்கணும் அப்படின்னு வீரா சொன்னான். சஞ்சீவனுக்கு இங்க நடக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுவும் ராணா சுகி கிளம்பின உடனே இவங்க மட்டும்தான் இங்க நின்னுட்டு பேசிட்டு இருந்தாங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடிவு பண்ணான். யோகி, நான் உன்னை கூட்டிட்டு போறது கரெக்டா தப்பான்னு யோசிச்சேன். ஆனா இப்ப சொல்றேன், உன்னை நான் கூட்டிட்டு போறது 100க்கு 100 கரெக்ட் தான். அதுக்கு காரணம் உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டான். யோகி சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, உனக்காக துடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா சஞ்சீவன். யோகிக்கு இன்னும் அவன் பேச வர்றது புரியல. இந்த பாரி யோகி, எனக்கு என்னமோ இவங்களால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு தோணுது. அதனால எல்லாரையும் கூட்டிட்டு வா, நம்ம புதுசா ஒரு சரித்திரம் படைக்கலாம் அப்படின்னு கைய விரிச்சு பேசினா சஞ்சீவன். இந்த பைத்தியக்காரனை யார் உள்ள விட்டது அப்படின்னு மேகா காலா காதை கடிக்க, வாய மூடிட்டு இரு அப்படின்னு காலாவில அடக்குனான். ஆனா யோகி எல்லாரும் பேசுறதுக்கு முந்தி அவனே பதில் சொல்லிட்டான். யாரையும் வற்புறுத்தி கூப்பிட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, நான் விருப்பப்பட்டு உங்க கூட வரேன், வாங்க போலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி அழகி கிட்ட வந்த யோகி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான். அவன் எதுக்காக சொன்னான்னு யாரும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. என்ன இருந்தாலும் யோகி போனது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த பக்கம் ராணா மாஸ்டர் யோகி போறத பார்த்துட்டு தான் இருந்தாரு. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எங்க தப்பு நடந்திருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அவர் பக்கத்துல இருந்த சுகியும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாரு. மாஸ்டர், என்ன பையன், அவன் ஏதோ கோவத்துல போறான், கண்டிப்பா திரும்ப வந்துருவான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு சுகி. அந்த சஞ்சீவனதுக்கு விடணுமே, அவன் எந்த நோக்கத்துக்காக கூட்டிட்டு போறான்னு என்னால சரியா யூகிக்க முடியல அப்படின்னு ராணா கவலையா சொன்னார். மாஸ்டர், நான் அந்த சஞ்சீவனை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சுகி திக்கி திணறி கேட்டார். சொல்ற அளவுக்கு அவ எந்த நல்லதும் எனக்கு பண்ணதில்ல சுகி அப்படின்னு ராணா அந்த இடத்திலேயே கட் பண்ணிட்டார். இவ்வளவு நேரம் பேசினதுல ராணா எந்த அளவுக்கு யோகியை நினைச்சு கவலைப்படுறாருன்னு சுகிக்கு புரிஞ்சுது. மாஸ்டர், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பவே யோகிய கட்டி தூக்கி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சுகி சொன்னார். வேண்டாம், அப்படி வந்தா அவனுக்கும் மரியாதை இருக்காது, எனக்கும் மரியாதை இருக்காது. கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரட்டும், அப்பதான் பசங்களுக்கு உலகம் தெரியும் அப்படின்னு ராணா கிளம்ப சுகியும் அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டார். இங்க வீரா, அழகி, மேகா, காலா 4 பேரும் எதுவும் பேசாம அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இங்க யாருக்காவது ராணா மாஸ்டர் விட்டு போகணும்னா முன்னாடியே சொல்லிடுங்க, இப்படி அவர் அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு மேகா பொதுவா சொன்னான். இவ ஒருத்தின அலங்காரம் தெரியாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு வீரா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். அதுக்குள்ள ஒரு பையன் வந்து அழகிய பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்ல, யாரா இருக்குன்னு அவ வீராவை திரும்பி பார்த்தா. அவனுக்கும் ஐடியா இல்ல. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அழகி ஒரு பக்கம் கிளம்ப, இந்த பக்கம் இவங்க 3 பேரும் ராணா மாஸ்டர் பார்க்க கிளம்புனாங்க. அழகி அகாடமியை விட்டு வெளியே வந்து சுத்தி பார்க்க கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் யாருமே அங்க இல்ல. ஒருவேளை வேற யாராவது கூப்பிட்டு நான் தப்பா வந்துட்டேன் போல அப்படின்னு நினைச்சு திரும்ப பின்னால இருந்து ஒரு குரல், எப்படிமா இருக்க அழகி, உன்னை பார்க்காம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் அப்படின்னு காதுல விழுந்துச்சு. அந்த உருவம் கிளம்பும் போது
அழகிய கையோட கூட்டிட்டு போகும்னு அப்ப அவளுக்கு தெரியாது. எபிசோட் 60. அழகிய தேடி வந்தது அவ தாத்தா. அவரை கட்டிக்கிட்டு எல்லாரையும் விசாரிச்சா. எல்லாரும் நல்லா இருக்காங்க, உனக்கு இங்க எப்படி போகுது, என்னென்ன புதுசா கத்துக்கிட்ட அப்படின்னு தாத்தா கேட்க, அழகி சந்தோஷமா ராணா தன் கூடவே இருக்க சொன்ன விஷயம் வரைக்கும் சொல்லி குதிச்சா. ஆனா தாத்தா அதுக்கு சந்தோஷப்படல. அழகிய கூர்மையா கவனிச்சு பார்த்தாரு. ஏன் தாத்தா அப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு நான் சொன்னதுல சந்தோஷம் இல்லையா அப்படின்னு அழகி புரியாம கேட்டா. அடுத்ததா என்ன காம்படிஷன் இருக்கு அப்படின்னு தாத்தா கோமா பேச அழகிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தாத்தா, நீங்க வந்த உடனே பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க ஊர்ல ஏதாவது பிரச்சனையா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா. ஊர் விஷயம் அப்புறம் சொல்றேன், ராணா உன்னை எந்தெந்த காம்படிஷன்ல போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டார். அழகி பொறுமையா வரப்போற காம்படிஷன் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னான். சரி கிளம்பு, நீ இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு தாத்தா சொன்னாரு. இங்க ராணாவை பார்க்க வந்த 3 பேரும் சுகி மாஸ்டர்ஸ் கிட்ட காத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அப்புறம் தான் அவங்களுக்கு பார்க்கவே அனுமதி கிடைச்சது. இன்னைக்கு அசெம்பிளி பாதியிலேயே முடிஞ்சதுனால எல்லாருக்கும் நேத்து கொடுத்த டெக்னிக்ஸ் பத்தி நீங்க 3 பேரும் தான் இன்னைக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னு சுகி மாஸ்டர் பெரிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்தார். அப்பதான் அழகி அங்க இல்லாததா அவருக்கு கணக்கு தெரிஞ்சது. எங்கப்பா அழகி அப்படின்னு விசாரிச்சதுக்கு வீரா ஒரு பையன் வந்து கூப்பிட்டான் அப்படின்னு விஷயத்த சொன்னான். பையன் வந்து கூப்பிட்டானா, என்ன புதுசா இருக்கு, அப்படியெல்லாம் உள்ள யாரும் நுழைய முடியாதே அப்படின்னு அவர் சந்தேகமா கேட்க 3 பேருக்கும் பயம் வந்துருச்சு. உடனே வீரா, மாஸ்டர் நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்டான். அழகி எப்படி பர்மிஷன் இல்லாம வெளியே போலாம், யார் அந்த பையன், வந்து அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சுகி எழுந்து வந்தார். இந்த அளவுக்கு சுகி பதட்டமா பேசி இது வரைக்கும் இவங்க பார்த்ததே இல்ல. ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்குன்னு இவங்களுக்கும் நடுக்கம் வந்துருச்சு. எந்த பையன் அழகி கிட்ட பேசிட்டு போனானோ அவங்க கிட்ட சுகி விசாரிச்சார். அவனுக்கு சரியா விவரம் சொல்ல தெரியல. யாரோ கேட்டு கிட்ட கூப்பிட சொன்னாங்கன்னு மட்டும்தான் சொன்னான். யாரு என்ன அப்படின்னு அடையாளம் கேட்டாலும் காலையில நடந்தது மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். உடனே சுகி ஆளுங்களை விட்டு அழகி தங்கி இருக்கிற இடத்துல போய் பார்க்க சொன்னார். இப்ப வீராக்கும் பயம் வந்துருச்சு. பட்டு அழகி எங்க போனா அப்படின்னு தெரியுமான்னு கேட்டான். பட்டு கிட்ட பதில் இல்ல, ஏன்னா அது அங்க இல்லவே இல்ல. உடனே வீரா நெற்றிக்கண்ணை தொட்டு பார்த்தவன், நான் தப்பான எண்ணத்தோட எதுவும் கேட்கல, தயவு செஞ்சு அழகிய என் கண்ணுல காட்டுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள அழகிய அங்க தாத்தாவை கூட்டிட்டு அகாடமி உள்ள நுழைஞ்சா. அவளை பார்த்த அப்புறம் தான் எல்லாரும் மனசு நிம்மதியாச்சு. அதுக்குள்ள சுகி மாஸ்டர், யார் நீங்க அப்படின்னு அழகி தாத்தா கிட்ட விசாரிக்க வந்தார். அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு மரியாதையா உபசரிச்சார். அதுக்கு தாத்தா, மாஸ்டர் நான் என் பேத்திய கையோட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அங்க வீரா யார் இருக்காங்க என்னன்னு கண்டுக்காம அழகி அப்படியே கட்டிக்கிட்டான். வீராவும் அழகியும் அந்த அளவுக்கு க்ளோஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. ஆனா அழகிதான் பெரும்பாடு பட்டு அவனை தள்ளி நிக்க வச்சா. அதுக்கு காரணம் பக்கத்துல தாத்தா என்ன நினைப்பாரோ அப்படின்னு தான் பயம் இருந்துச்சு. ஆனா அவரும் பெருசா எதுவும் கண்டுக்கல. எதுக்கு நீங்க கூட்டிட்டு போகணும், அவ இப்பதான் படிப்படியா முன்னேறிட்டு இருக்கா, இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சுகி சொன்னாரு. இல்ல, இங்க உண்மையான திறமைக்கு மரியாதை இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தாத்தா பொடி வச்சு பேச, அவர் சஞ்சீவன் வந்துட்டு போனதை பார்த்து இருக்காருன்னு எல்லாருக்கும் பொதுவா புரிஞ்சுது. இங்க பாருங்க, நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா நினைச்ச போது இங்க இருந்து பசங்களை கூட்டிட்டு போக முடியாது, ராணா மாஸ்டர் நினைச்சாதான் முடியும் அப்படின்னு சுகி கட் அண்ட் ரைட்டா பேசினாரு. அழகிக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. யாரு பக்கம் பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தா. அவளை காப்பாத்துறதுக்காகவே ராணா அங்க வந்தார். விஷயம் கேள்விப்பட்டு தாத்தாக்கு பொறுமையா எடுத்து சொன்னார். இங்க பசங்களை அனுப்புற எல்லாருக்கும் பொதுவா தோன்ற விஷயம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. நான் அதை தப்பா சொல்லல. ஆனா அழகிக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, அவளை என்னால நல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு அவ தலைய ஆதரவா தடவி விட்டு சொன்னார். ராணாவே இந்த அளவுக்கு பொறுமையா பேசவும் தாத்தாவால எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல. சரின்னு தலையாட்டினாரு. வீராக்கு என்னமோ அழகி தாத்தா மேல சந்தேகமாவே இருந்துச்சு. அதனால நெற்றிக்கண் மூலமா அவரை ஸ்கேன் பண்ணி பார்த்தான்.
ஆனா இப்போ அவர் வந்திருக்கிற நோக்கம் அழகிய கூட்டிட்டு போறது மட்டும் தானே தெரிஞ்சது. வேற எந்த பேச்சும் வேண்டான்னு அமைதியா இருந்துட்டான். அழகிக்கு இப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தாத்தாவை அகாடமி ஃபுல்லா சுத்தி காட்டினான். அவரும் எல்லார் கூடவும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் சுகி மாஸ்டர் சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு இவங்க தான் அன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனா அழகி முன்ன மாதிரி வீரா கிட்ட சகஜமா பேசல. அது அவனுக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. நைட்டு தூங்க போகும்போது வீரா அழகி ரூமுக்கு வந்தான். அவ அப்பதான் குளிச்சிட்டு வெளியே வந்து நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அழகி அப்படின்னு வீரா பின்னால இருந்து கூப்பிட திரும்பி பார்த்துட்டு எதுவும் பேசாம மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சா. வீராக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. என்ன அழகி, தாத்தா என்ன சொல்றாரு? ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டான். ஒருத்தர் ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்ன்ற பேசிக் மேனர்ஸ் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா. வீராக்கு அழகி பேசினது என்னவோ போல இருந்துச்சு. என்னடி ஆச்சு திடீர்னு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு புரியாம கேட்டான். இங்க எதுக்காக வந்தமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் வீரா, தயவு செஞ்சு என்ன இனிமே நெருங்கி வராத அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா. அழகி சொன்னதுக்காகவே அவளை நெருங்கி வந்தான். சுவரோட அழகி சாஞ்சு நிக்க, நீ சொன்னதுக்காக தள்ளி இருக்கேன், ஆனா மொத்தமா விலகி இருக்க முடியாது அப்படின்னு அவ கன்னத்துல தட்டி விட்டு அவன் ரூமுக்கு வந்துட்டான். வீரா கிளம்பின உடனே அழகிக்கு அழுக முட்டிக்கிட்டு வந்துச்சு. தாத்தா கிளம்பும் போது சொன்ன வார்த்தை தான் திருப்பி திருப்பி அவளுக்கு காதுல விழுந்துகிட்டே இருந்துச்சு. இங்க வீரா அவன் ரூமுக்கு வந்து கண்ணை மூடி படுக்க ட்ரை பண்ணினா, ஆனா தூக்கம் தான் வரல. என்ன வீரா, அவ கிட்ட வசனம் எல்லாம் நல்லா பேசிட்டு ஆனா இங்க வந்து அழற மாதிரி இருக்கே அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. நான் எதுக்கு அழணும்? அவ சின்ன பொண்ணு. ஒரு நாளைக்கு நான் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவா. இன்னொரு நாள் யாராவது பெரியவங்க சொன்னா அது கரெக்டா இருக்கணும்னு யோசிப்பா. ஒருவேளை அவங்க தாத்தா கூட வந்து ஏதாவது பேசிட்டு போயிருக்கலாம்ல. அதுக்காக அவட்ட சண்டை போட்டு என்னால தள்ளிலாம் இருக்க முடியாது. பக்கத்துல தானே இருக்க போறா, பாத்துக்கலாம் அப்படின்னு பட்டுக்கு பதில் சொன்னான். வீரா, நீயா இது? ஒரு கட்டத்திலும் ரொம்ப தேறிட்ட வீரா. உனக்கு அழகி விஷயத்துல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவன் கிட்ட கேட்டுச்சு. எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம். நீ சொன்ன மாதிரி முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். நான் அதுக்கான டைம் வரும்போது தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சிரிச்சான் வீரா. பட்டுக்கு வீராவோட இந்த மாறுதல் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இங்க ஊருக்கு வந்த அழகி தாத்தாவை ஜெயா மாறா 2 பேரும் பிடிச்சுக்கிட்டாங்க. அழகி வீரா 2 பேரும் அங்க இருந்து வாங்கி கொடுத்து சில வெப்பன்ஸ் எல்லாம் மாறா ஜெயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல ஒரே ஒரு நின்சாக் மட்டும் உடைஞ்சிருந்ததால 2 பேரும் அங்க அகாடமி மார்க்கெட்டுக்கு போய் மாத்திட்டு வர கிளம்புனாங்க. ஏன் மாறா, உங்க வீட்ல என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு ஜெயா சாதாரணமா கேட்டா. எங்க வீட்ல வெப்பன்ஸ் வச்சுக்க நாங்க என்ன போலீஸா அப்படின்னு கேட்டு மாறா சிரிக்க ஜெயா ஹூன்னு துப்புனா. அறிவு கேட்டவள, பத்ரா மாஸ்டர் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாரு, நீ அதெல்லாம் பழகிட்டியா அப்படின்னு ஜெயா சொல்ல மாறாக்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சு. இவளுக்கு வேற வேலையே இல்லையா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடாம எப்ப பாரு பத்ரா மாஸ்டர் பத்தி கேள்வி கேட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காளே அப்படின்னு மனசுக்குள்ள ஜெயாவை திட்டி தீத்தான் மாறா. அதுக்குள்ள 2 பேரும் அகாடமி மார்க்கெட் உள்ள வந்துட்டாங்க. மாறாவோட போராத காலம் அங்க பத்ரா மாஸ்டர் குருவோட நின்னுட்டு இருந்தாரு. ஏய் அப்பா அப்படின்னு ஜெயா மாறாவை இடிக்க, என்ன உங்க அப்பா அகாடமி மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்காரு, அவர் பெரிய மாஸ்டரா அப்படின்னு மாறா கேட்டான். உன் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வா அப்படின்னு ஜெயா நேரா போய் குரு மாஸ்டர் கிட்ட நின்னான். நான் இப்ப என்ன கேட்டேன்னு ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு மாஸ்டரை கவனிக்காம மாறா ஜெயாவை ஃபாலோ பண்ணான். பத்ராக்கு இங்க 2 பேரையும் யாருன்னு அடையாளம் தெரியல. அவர் ஒரு நாளைக்கு 4-5 அகாடமிக்கு போயிட்டு வர்றதுனால 8th 9th ஸ்டேஜ் பசங்களை மட்டும்தான் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருப்பாரு. ஜெயா மாறா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கையில என்ன அப்படின்னு அவங்க வச்சிட்டு இருந்த நெஞ்சாக் வாங்கி பார்த்துட்டு கேட்டாரு குரு. அழகி வீரா கொடுத்து விட்ட விஷயத்த ஜெயா சொன்னா. குருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா வீரா அங்கேயும் அவனோட திறமைய வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவான்னு அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எதுக்கு நுஞ்சாக் அப்படின்னு பத்ரா மாஸ்டர் கரெக்டா கேட்டார். அதுக்கு காரணம் சாதாரணமா 3rd ஸ்டேஜ் அப்புறம் தான் அது உபயோகப்படும். இல்ல மாஸ்டர், எங்க மேல அழகி வீராக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதை காப்பாத்தணும், கண்டிப்பா அதுக்கு நாங்க 2 பேரும் உழைக்க போறோம் அப்படின்னு ஜெயா மாறாவை பார்த்துக்கிட்டே சொன்னான். ஆனா மாறா வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. எப்ப பத்ராவை பார்த்தானோ அப்பவே அவன் ஊமையா மாறிட்டா. ஜெயா ஹஸ்கி வாய்ஸ்ல, ஏன் மாறா, உங்க அப்பா கிட்ட சொல்லி சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்றியா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு பாவமா முகத்தை வச்சுக்கிட்டா. ஏது ஏண்டி, என்ன நீ மாட்டி விடாம இங்க இருந்து கிளம்ப மாட்டியா
ஏற்கனவே பேச முடியாம தவிச்சிட்டு இருக்கேன், இதுல சாப்பாடு வேற அப்படின்னு பல்ல கடிச்சு பேசினான். அங்கதான் அவனுக்கு இன்னும் சோதனை வந்துச்சு. 2 பேர் பத்ரா கிட்ட வந்து ஒரு டப்பாவை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. உடனே குரு மாஸ்டர், நமக்கு இன்னும் அகாடமில வேலை முடியல, நீங்க இந்த டப்பாவோட வர முடியாது, ஜெயா மாரா கிட்ட கொடுத்துடலாம், அவங்க உங்க வீட்டுல கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள அவங்களுக்கு என்ன இடம்னு தெரியாது குரு, நான் 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பத்ரா கிளம்ப அவர் முன்னாடி வந்து ஜெயா நின்னா. மாஸ்டர், எனக்கு தெரியாது, ஆனா உங்க பையன் இருக்கானே, அவனோட போய்க்கிறேன் அப்படின்னு மாராவை காட்டி சொன்னான். என்னது பையனா அப்படின்னு 2 பேர் ஒரு பக்கம் ஷாக் ஆக, ஜெயாக்கு அந்த கோர ஷாக் எதுக்குன்னு தான் புரியல. உடனே மாரா முந்திக்கிட்டு, அவ சொல்ல வந்தது அதான் அகாடமி பையனா இருக்கானே, கவலைப்படாதீங்க, தெரியலனாலும் நாங்க எப்படியாவது கொடுத்துருவோம் அப்படின்னு அதுக்கு மேல ஜெயாவை பேச விடாம பார்சலை வாங்கிட்டு கிளம்பிட்டான். இங்க குரு பத்ரா 2 பேரும் அவங்கள நினைச்சு சிரிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பெருசு பண்ணாம வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. அறிவு இருக்கா ஜெயா, எதுக்கு குரு மாஸ்டர் முன்னாடி என்ன பையனை காட்டி கொடுக்குற, அதுக்கு தான் நாங்க வெளியே யாருக்கும் சொல்லாம இவ்வளவு நாள் காப்பாத்துறோம் அப்படின்னு மாறா அவளை தட்டுனா. நீ என்னமோ பெரிய சிதம்பர ரகசியத்தை நான் சொல்லிட்ட மாதிரி எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க, என்னைக்கு இருந்தாலும் நீ தானே அவர் பையன்னு வெளியே தெரிய போகுது, ரொம்ப பண்ணாத அப்படின்னு முன்னாடி நடந்தா. அதுக்கப்புறம் மாரா அவகிட்ட எதுவும் பேசல. ஆனா அவனுக்கு அடுத்த சோதனை ஆரம்பிச்சது. பத்ரா விட ஜெயாக்கு தெரியாது, அதே மாதிரி மாராக்கும் தெரியாது. 2 பேரும் நடந்து நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. என்னடா நீ பாட்டுக்கு வேற ஊருக்கே கூட்டிட்டு போயிடுவ போல, எது உங்க வீடு அப்படின்னு ஜெயா கேட்டா. அப்புறம் தான் அவனுக்கு மண்டை மேல இருக்கிற கொண்ட ஞாபகம் வந்துச்சு. அது அது எங்களுக்கு 4-5 வீடு இருக்கு, எதுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னான். இப்பதான் ஜெயாக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. ஏண்டா அன்னைக்கு வீரா அண்ணா வீட்டுக்கு போயிருந்த போது அவங்க அம்மா பக்கத்து வீட்டுல இருந்து வர்றதுக்கு எதுக்குப்பா இவ்ளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க, நீ கூட ஏதோ சொல்லி சமாளிச்சு அப்ப அங்கதான் உங்க வீடு இருக்குன்னு அப்படின்னு கரெக்டா கேட்டா. அது எங்க சித்தப்பா வீடு, நான் எப்போதுமே செல்லம்மா அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டா மாறா. அப்ப ஏன் அவங்க சித்தப்பா வீடுன்னு சொல்லாம உன் வீடுன்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு அவனால பதில் சொல்ல முடியாத மாதிரி திணற அடிச்சா ஜெயா. அவனும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு ஒரு கட்டத்துல, உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்தை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஜெயாவும் எதுவும் கேட்கல. ஆனா வீடு எங்க இருக்குன்னு பேசிதானே ஆகணும், அதுக்காக திரும்பவும் வாயை திறந்தா ஜெயா. அப்ப சரியா பின்னால இருந்து ஒரு அம்மா இவங்களை கூப்பிட்டாங்க. நாங்களா அப்படின்னு ஜெயா முதல்ல அவங்கள நெருங்கி வந்தா. நீங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பசங்க தானே அப்படின்னு கேட்டாங்க. பாக்குறதுக்கு அவங்க அம்மா வயசு இருக்கிறதுனால 2 பேரும் மரியாதையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்தாங்க. நான் ஊர்ல இருந்து இப்பதான் வரேன், வண்டி எதுவும் கிடைக்கல, இந்த சாமான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் தூக்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுமே 2 பேரும் ஆளுக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. பேசிட்டே பாதி தூரம் வந்த உடனே எங்க போகணும் அப்படின்னு மாறா கேட்டான். பத்ரா மாஸ்டர் வீட்டுக்கு போகணும், நான் அங்கதான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஜெயா திரும்பி மாறாவை பார்க்க அவன் எதுவும் சொல்லாதன்னு தலையாட்டினான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன், அவங்க வீட்டுக்கு வழி தெரியும், பை மட்டும் தூக்கிட்டு என் பின்னாடி வரீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்ட உடனே மாறாக்கு இப்பதான் வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருந்துச்சு. உடனே வரோம் அப்படின்னு முதல்ல தலையாட்டி நடக்க ஆரம்பிச்சது அவன்தான். எப்படியோ பத்ரா மாஸ்டர் வீடு வரைக்கும் வந்த உடனே எஸ்கேப் ஆயிடணும்னு நினைச்ச மாறா, ஜெயா எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் அப்புறமா வீட்டுக்குள்ள வரேன், நீ இங்க இருந்தே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும், அன்னைக்கு மாறாக்கு இருக்கு. எபிசோட் 61. அந்த நாள் எல்லாருக்கும் நல்லபடியா அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாரு ராணா. அவர் மனசு ஃபுல்லா யோகி பத்தி நினைப்பு தான் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னை சுத்தப்படுத்திக்க கிளம்பிட்டாரு. இங்க வீரா அழகி ரூம் கதவை தட்டிட்டு வெளியே காத்துட்டு இருந்தா. என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வழிய மறைச்சிட்டு நின்ன அழகிய கண்டுக்காம நேரா உள்ள போய் தண்ணியில பவுடரை கலக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா ரெடியாகி அகாடமிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடியே காலா, மேகா, ராணா மாஸ்டர் கிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தது தெரிஞ்சிச்சு.
இவங்கள பார்த்த உடனே 4 பேரையும் தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிச்சாரு ராணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மேல இருக்கிற இடத்துக்கு போக போறோம். 4 பேரும் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்க. எப்ப கிளம்பணும்னு சுகி கிட்ட சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. 4 பேர்ல வீராக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தான். இப்போ ராணா மூலமா அது நடக்க போகுதுன்னு துள்ளி குதிக்காத குறைதா. வீரா, உன் கூட இன்னைக்கு வர முடியாது, நான் வேற வேலையா வெளியே போகணும் அப்படின்னு பட்டு ரூம்ல திங்ஸ் எடுத்து வச்சிட்டு இருந்த வீரா கிட்ட சொல்லுச்சு. நான் விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போறேன், ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு வீரா கெஞ்சி கேட்டான். சரி வர, ஆனா கூடவே வர முடியாது, நீ அங்க ரீச் ஆகு, சரியான சமயத்துல என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. இப்பதான் வீராக்கு நிம்மதி. சரி அப்படின்னு தலையாட்டிட்டு ராணா கூட எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் இவங்களை கூட்டிட்டு போக வண்டி வந்துச்சு. மலை ஏற போற இடத்துக்கு வந்த உடனே வண்டி அங்கிருந்து கிளம்ப ராணா பசங்களை கூட்டிக்கிட்டு நிதானமா நடக்க ஆரம்பிச்சார். வீரா இது சாதாரண ட்ரெக்கிங் மாதிரி இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த மலைய பார்த்த உடனே தான் 4 பேரும் ஆன்னு வாய பொளந்தாங்க. அதுக்கு காரணம் மலைய தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு கருப்பு கலர்லயும் கிட்ட நெருங்க நெருங்க பஞ்சவர்ண கலர்லயும் இருந்துச்சு. அதாவது முக்கோண வடிவுல அந்த மலை ரெட், ப்ளூ, கிரீன், ஒயிட், பிங்க் அப்படின்னு இருந்துச்சு. ராணா முன்னாடி நடக்க 4 பேரும் பின்னாடி அப்படியே நின்னுட்டாங்க. அதோட அழகு அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு. ராணா திரும்பி பார்த்து கை காட்ட ஓடி வந்து அவர் பக்கத்துல நின்னாங்க. இதுக்கு பேரு பஞ்சவர்ண மலை. ஒவ்வொரு இடமா தாண்டும் போது அதோட சிறப்பு என்னன்னு நான் சொல்றேன். முதல்ல வயித்துல ஒரு பக்க கயிறை கட்டுங்க, இன்னொரு பக்க கயிறை பச்சை கலர்ல இருக்கிற கொக்கில மாற்ற மாதிரி இங்கிருந்து தூக்கி போடுங்க அப்படின்னு ராணா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல மலைப்பகுதியில இருக்கிற ரெட் கலர் ஜோன் போய் ரீச் ஆனாங்க. இது வரைக்கும் வீரா நெட்ரிக்கன் ஹெல்ப்பை எடுத்துக்கவே இல்லை. அவனுக்கு இந்த ஒரு இடத்தை மட்டும் சாதாரணமா பார்க்க தோணுச்சு. இந்த ரெட் கலர் ஜோன் நீங்க எதை தொட்டாலும் சில்லுன்னு இருக்கும், வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு ராணா சொன்னார். அதே மாதிரி பசங்களும் அந்த இடத்தை ரொம்ப ரசிச்சு தொட்டு தொட்டு பார்த்து சில்னஸ் நல்லா ஃபீல் பண்ணாங்க. அடுத்ததா அங்க இருந்து ப்ளூ கலர் ஜோனுக்கு ஏறி வந்தாங்க. அங்க எல்லாமே சூடா இருந்துச்சு. அதாவது மலையோட பகுதிய 5ஆ பிரிச்சு யாரோ ஒருத்தவங்க ரெடி பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இயற்கையாகவே இருந்த அந்த இடம் பார்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஃபீல் பண்றதுக்கும் நிறைவா இருந்துச்சு. அங்க குகை மாதிரி எதுவும் இல்ல, உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. கீழே இருந்து ஏற ஆரம்பிச்சா ஒரு ஜோன் தாண்டி கடைசி வரைக்கும் அப்படியே ஏறி போய்கிட்டே இருக்கணும். ஆனா குகை வேற பக்கம் இருக்கு, அதுவும் கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு தெரியும். அடுத்ததா கிரீன் கலர் ஜோனுக்கு வந்தாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு நிறைய மூலிகை அங்க இருந்துச்சு. பசங்களா, இங்க இருந்துதான் உங்களுக்கு கை கால் வலி, ஜுரம், மயக்கம் எல்லாத்துக்கும் சுகி மாஸ்டர் மருந்து எடுத்துட்டு வராரு. இந்த இடத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ராணா. அடுத்ததா ஒயிட் கலர் ஜோனுக்கு வந்தாங்க. அங்க எல்லாமே பனிமூட்டமா இருந்துச்சு. சொல்ல போனா எதுவுமே கண்ணுக்கு தெரியல. பசங்க எல்லாரும் பனிய வாய் வழியா ஊதி விளையாடி பார்த்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அடுத்ததா பிங்க் கலர் ஜோன், அதுதான் கடைசி. அந்த இடத்துல வெளியே பார்க்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. எல்லாம் முடிஞ்சு உச்சிக்கு வந்து கீழே பார்த்த பிறகுதான் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு 4 பேருக்கும் தெரிஞ்சது. எல்லாமே பார்க்க சின்ன சின்ன புள்ளியா தெரிய கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லி ராணா சொன்னார். மாஸ்டர், நம்ம இன்னைக்கு இங்கதான் இருக்க போறோமா அப்படின்னு மேகா சுத்தி சுத்தி பார்த்து கேட்டா. இருக்கணும்னா கண்டிப்பா தங்கலா, உங்க 4 பேருக்கு இஷ்டமா அப்படின்னு ராணா கேட்டார். வேகமா 4 பேரும் மண்டை அசைச்சு ராணா சிரிச்சார். நம்மள மாதிரி வேற அகாடமில இருந்து கூட ஆளுங்க வருவாங்க, அதுக்காகவே இங்க தனியா சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே இருக்கு. நான் போய் நமக்கான இடத்தை பேசி ரெடி பண்ணிட்டு வரேன், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். இது வரைக்கும் அழகி ஒரு வார்த்தை கூட வீரா கிட்ட பேசல. ஆனா மேல மேல ஏறும்போது
ஒருத்தருக்கு ஒருத்தர் கயிறு வேற பக்கம் போச்சுன்னா இழுத்து பிடிச்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. காலா வரியா, அந்த பக்கம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு மேகா கூப்பிட அவனும் அவளோட கிளம்பிட்டான். யோகி விஷயத்துக்கு அப்புறம் மேகா, காலா 2 பேரும் வீரா பக்கம் போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. இப்ப அழகி மட்டும்தான் வீரா கூட இருந்தா. வீரா அழகிய வான்னு கூப்பிடல. அவன் முன்னாடி நடக்க, பின்னாடி அவ பாத சுவடு மேல கால் வச்சு விளையாடிக்கிட்டு நடந்து போனான். ஒரு இடத்துல வீரா திரும்பி பின்னாடி வந்த அழகிய கவனிக்காம அவன் மேல மோதி நின்னான். கீழே விழ போன அழகி அப்படியே வளைச்சு பிடிச்ச வீராக்கு முதல்ல அவங்க 2 பேரும் ஸ்வாட் ஃபைட் டெமோ பண்ண சமயத்துல பிடிச்சதுதான் ஞாபகம் வந்துச்சு. 2 பேரும் அந்த தருணத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஒருத்தர் பிடியில இருந்து இன்னொருத்தர் விலகி நிக்கவே இல்ல. வீராக்கு இப்பவே அழகிய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு. உன் நினைப்ப தள்ளி வச்சுட்டு அவ ஏன் உன் மேல கோவமா இருக்கான்னு கேளுடா முட்டா பயலே அப்படின்னு பட்டு சரியா என்ட்ரி கொடுக்க வீரா சட்டுன்னு அழகிய கீழே விட்டுட்டான். அறிவு இருக்கா உனக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு இடுப்ப தடவிக்கிட்டு எழுந்த அழகி வீராவை முறைச்சிட்டு வேற பக்கம் போயிட்டா. எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு இப்ப வீராவோட கோவம் பட்டு மேல திரும்பிச்சு. எல்லாம் நான் கரெக்டா தான் பண்றேன். ராணா மாஸ்டர் வந்துட்டாரு, போ போ போய் பிள்ளை குட்டிய வளர்க்குற வேலைய பாரு அப்படின்னு அடிச்சு விரட்டாத குறையா வீராவை அனுப்பி வச்சுச்சு பட்டு. அங்க ராணா கையில டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல் வச்சுட்டு நின்னுட்டு இருந்தார். இது அதுல அப்படின்னு 4 பேரும் அவர் பக்கத்துல வந்தாங்க. இந்த கிறிஸ்டல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு உங்க பொட்டன்ஷியல் இருக்குன்னு இப்ப நான் பார்க்க போறேன். ஒருத்தரா வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல காலா கிட்ட கொடுத்தார். லாஸ்ட் டைம் 3 சர்க்கிள் இருந்த இடத்துல இப்ப காலாக்கு 2 படி மேல போய் 5 காட்டுச்சு. அடுத்துதான் மேகா, அவளுக்கு 4 காட்டின இடத்துல இப்ப 5 வந்திருக்கு. அடுத்துதான் அழகி, அவளுக்கு 6 சர்க்கிள் காட்டுச்சு. இப்ப எல்லாரும் வீராக்காக காத்துட்டு இருந்தாங்க. போன தடவை மாதிரி உள்ள சர்க்கிள் ஜம்ப் பண்ணுமான்னு கூட அவங்களுக்கு பார்க்க ஆசையா இருந்துச்சு. ஆனா அங்கதான் ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அதாவது அந்த பஞ்சவர்ண மலையோட கலர்ல எப்படி ரெட், ப்ளூ, கிரீன், ஒயிட், பிங்க் அப்படி இருக்குமோ அதே மாதிரி வீரா கையில அந்த கிறிஸ்டல் வந்த உடனே அதே மாதிரி சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஆனா பசங்க யாருக்கும் அது கண்ணுக்கு தெரியல. ராணா அவரோட ஸ்பெஷல் பவர் மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு வீராவை மெச்சுதலா பார்த்தார். இதுக்கு முன்னாடி யோகிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா 5 சர்க்கிள்ஸும் கரெக்டா ஃபார்ம் ஆகல, மாறி மாறி இருந்துச்சு. ஆனா வீராவுக்கு கரெக்டா இருக்கவும் ராணா மனசுல கணக்கு ஒண்ணு போட்டார். அதுக்கப்புறம் ராணா நிறைய விஷயம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க டே முடிஞ்சு நைட் ஸ்டார்ட் ஆச்சு. ராணா சொன்ன மாதிரி நிறைய அகாடமில இருந்து பசங்க வந்திருந்தாங்க. எல்லாரும் பேசிட்டு இருந்த சமயத்துல பயங்கர காத்தடிக்க ஆரம்பிச்சுச்சு. சாதாரணமா இல்லாம ராட்சசத்தனமா இலை மண்ணுன்னு எல்லாம் முகத்துல பட்டு எல்லாரும் 4-5 அடி பின்னாடி போற அளவுக்கு பலமா இருந்துச்சு. வீராவும் அழகியும் அவங்களுக்கே தெரியாம ஒருத்தர் கைய ஒருத்தர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. அதே சமயம் வீரா நெற்றிக்கண் மூலமா யார் வராங்க என்னன்னு பார்த்து அசந்து போயிட்டான். அது பறக்கும் பாய். வெள்ளை கலர் தாடி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 85 வயசு இருக்கிற ஒரு பெரியவர் பறந்து வந்துகிட்டு இருந்தார். பசங்க எல்லாரும் ஆடு அவரையே பார்க்க சிரிச்ச முகமா பாயில இருந்து கீழே குதிச்சு அடுத்த அதிர்ச்சிய பசங்களுக்கு கொடுத்தாரு. பறக்கிற பாய் பத்தி யாரும் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. இதான் முதல் தடவை. அவர் குதிச்சாலும் அந்த பாய் அந்தரத்துல அப்படியே இருக்க எல்லாருக்கும் அதுல ஒரு ரவுண்டு போக மாட்டோமா அப்படின்னு கூட ஆசையா இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த பெரியவர் திரும்பி அந்த பாய பார்க்க அதுவா சுருட்டி அவர் கைக்கு வந்துருச்சு. சுத்தி பசங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்து போனாரு மாஸ்டர் வி. அவர் பேரு விக்ரம் ஆதித்யா. யாரும் அவரை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, அதனாலதான் ஷார்ட் ஃபார்ம் வி. ராணாக்கு ஒரு வகையில அவரும் ஒரு மாஸ்டர் தான். ஓடி வந்து மரியாதை கொடுத்த ராணா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு வி. எப்படி இருக்கே, போட தடவை வரும்போது யோகின்னு ஒரு பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருந்தியே, அது இப்பதாடா அப்படின்னு வீராவை கை காட்டி கேட்டார். வீரா அது வரைக்கும் அவரை தான் பாத்துக்கிட்டு இருந்தான். நெற்றிக்கண் மூலமா அவரோட பலம் தெரிஞ்சவனுக்கு அவர் எடுத்துட்டு வந்த பாய் மேலதான் கண் இருந்துச்சு. அதுக்குள்ள பட்டு அந்த பாயில என்ன ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டுச்சு. கண்டிப்பா போலாம் அப்படின்னு அவ்வளவு உறுதியா சொன்னா வீரா. ராணா திரும்பி பார்க்க அங்க வீராவை தான் யோகின்னு நினைச்சு கேட்டது புரிஞ்சுது. அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவன் பாதுகாப்பா என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சஞ்சீவனோட குரல்ல ராணா டீம் திரும்பி பார்த்தாங்க.
அவங்க வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல. ராணாக்கு ஒரு பக்கம் எரிச்சல் இருந்தாலும் யோகி வந்திருக்கான்னு ஒரு நோட்டம் விட்டார். ஆனா அவருக்கு ஏமாற்றம் தான், யோகி அங்க இல்ல. சஞ்சீவனை பார்த்த உடனே மேகா முகத்தை திரும்பிக்க காலா அவனை முறைச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தான். இப்போ வி பேச ஆரம்பிச்சார். எட்டராடா சஞ்சீவன் இப்படி சொல்றா, யோகி எப்படியாக போடா, எட்ட பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சார். அதுக்குள்ள சஞ்சீவன் முந்திக்கிட்டு, மாஸ்டர் நான் பதில் சொல்றேன், ராணா அகாடமி பசங்க எல்லாருமே ரொம்ப டேலண்ட், அதனால எனக்கு ஒருத்தரை கொடுங்கன்னு கேட்டேன், உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு நக்கலா ராணாவை பார்த்து சொன்னான். ராணா பதில் சொல்லாம சஞ்சீவன் பேசுற விதத்துல இருந்தே வீக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. இருந்தாலும் எதுவும் கேட்கல. நான் அகாடமி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கதா இங்க கூட்டிட்டு வந்தேன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வீக்கு வீரான் டீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு ராணா. ஊழிகை பறிச்சுட்டு போலான்னு வந்தேன், மேல பசங்களோட சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு வி. அடுத்துதான் எல்லா மாஸ்டர்ஸும் அவங்க அகாடமி பசங்களை வி கிட்ட கூட்டிட்டு வர எப்போதும் போல காம்படிஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் வி. மாஸ்டருக்கு எல்லாம் மாஸ்டர் அவர் சொன்னா மறுப்பு கிடையாது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அழகி, வீரா, காலா, மேகா 4 பேரும் நைட்டு ஒரு பொட்டு கூட தூங்கல. அதுக்கு காரணம் ராணா இந்த போட்டி எந்த அளவுக்கு முக்கியம்னு பசங்களுக்கு எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லாம முக்கியமான டெக்னிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிரஷ் அப் பண்ணி விட்டார். யாருக்கு என்ன புதுசா சொல்லி கொடுத்தாலும் நெற்றிக்கன் மூலமா வீரா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கிட்டான். விடியற சமயத்துல பசங்களா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணா விய பார்க்க கிளம்பி வந்தார். அகாடமியில உள்ள பசங்களுக்கு பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவங்கள இங்க வர சொல்லு அப்படின்னு சொன்னாரு வி. நான் அதை செக் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன் மாஸ்டர், சொல்லட்டுமா அப்படின்னு ராணா கேட்க, சரி அப்படின்னு தலையாட்டினாரு வி. 4 சர்க்கிள்ஸ் தாண்டல அப்படின்னு ராணா சொல்ல சஞ்சீவன் சத்தமா சிரிச்சான். வி அவனை முறைச்ச உடனே சஞ்சீவன் வைத்தானா முடிகிச்சு. வீரா அண்ட் டீம் 4 பேருக்குமே சர்க்கிள் 5க்கு மேல காட்டினாலும் ராணா மறைச்சதுக்கான காரணம், சுத்தி நின்னுட்டு இருந்த வேற அகாடமியை சேர்ந்த மாஸ்டர்ஸ் அப்படி உண்மையை சொல்லி இருந்தா எல்லாரும் அதுக்கு ஏத்த மாதிரி கணக்கு போட்டு அவங்க பசங்களை காம்படிஷனுக்கு தயார்படுத்துவாங்க. அதுக்கு தான் ராணா பொய் சொன்னது. வி மாஸ்டருக்கு ராணா போடுற கணக்கு நல்லாவே தெரியும். அமைதியா போதட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. முதல்ல அழகி, மேகா 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அங்க ஒரு பெரிய கோடு போட்டு இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுல விளையாடுற நொண்டி ஆட்டம் மாதிரி 2 பக்கமும் ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கும். கண்ணை முடிக்கிட்டு அங்க இருக்கிற வெப்பன்ஸை காலால தொட்டு பார்த்து அடையாளம் சொல்லணும். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 2 பேர் கலந்துக்கிற இந்த போட்டியில அவங்க கால் பகுதி மட்டும் சேர்த்து கட்டுவாங்க. அதாவது இடது கால் ஒருத்தரும் வலது கால் இன்னொருத்தரும் கட்டிட்டு அவங்க நொண்டிக்கிட்டே அந்த வெப்பன்ஸை காலால தடவி சொல்லணும். இதுல ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இவங்க 5th ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி மட்டும்தான் வெப்பன்ஸ் இருக்கும். கருப்பு துணி கட்டி இருக்கிறதுனால ஒருத்தர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் சர்க்கிள்குள்ள விட்டாச்சு. சரியா அந்த சமயத்துல மேகா கால்ல ஒரு கல்லு குத்தி லேசா ரத்தம் வர ஆரம்பிச்சது. ஆனா அவ எதையும் பொருட்படுத்தாம முன்னேறி போய்கிட்டே இருந்தா. அப்பதான் வீரா பின்னால இருந்து நில்லுங்க அப்படின்னு குரல் கொடுக்க ராணா உட்பட எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. எபிசோட் 62. மேகா, அழகி 2 பேரும் போட்டியில கலந்துகிட்ட சமயம் வீரா பின்னால இருந்து நில்லுங்க அப்படின்னு குரல் கொடுத்தா. அதுக்கு காரணம் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தவன் நெற்றிக்கண் மூலமா மேகாக்கு அடிபட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் ஓடி போய் யாரோட பர்மிஷனும் வாங்காம உடனே அவளுக்கு காலை கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டான். உண்மையை சொல்ல போனா ராணாக்கு அது பெருமையான விஷயம்தான். ஆனா பி மாஸ்டர் என்ன சொல்வாருன்னு திரும்பி அவரை பார்த்தார். அவரும் பெருசா எதுவும் முகத்துல அதிருப்தியை காட்டல. அதனால அந்த தருணத்தை சாதாரணமா கடந்து வந்துட்டாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க பார்வை வீரா மேல வேற மாதிரி விழுந்துச்சு. முக்கியமா ரூபினிக்கு. வேற அகாடமிய சேர்ந்த அந்த 5.5 அடி தங்க சிலை வீராவை விட்டு கண்ணை எடுக்கவே இல்லை. எப்படியாவது ஒண்ணு அவனை போட்டியில ஜெயிக்கணும், இல்லனா மனசு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வீராவை ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா வீரா யாரையும் பார்க்கல. அவன் கண்ணுக்கு இப்ப போட்டியில ஜெயிக்கணும் அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. மேகா காலை தொட்டு வீரா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுல அழகிக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவன் தப்பான நோக்கத்தோட பண்ணலன்னு தெரிஞ்சாலும் ஏனோ தனக்கு மட்டும்தான் அந்த உரிமை கொடுக்கணும்னு
மனசு மட்டும் ஏங்கி தவிச்சுது. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம சாதாரணமா இருந்தா. இப்போ போட்டி ஆரம்பிச்சுது. 2 ஜோடிகளுக்கு ஒரே சமயத்துல போட்டி வச்சாங்க. அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ். அப்புறம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தகுதியும் வரும். மேகா, அழகி 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டாங்க. மேகா ஓடி வந்து வீரா கைய பிடிச்சுக்கிட்டா. கோமா இருக்காளான்னு தெரியாது, ஆனா வெறுப்பு இல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலா பக்கத்துல போய் நின்னுகிட்டா. வீரா அழகிய தான் பாத்துட்டு இருந்தா. எதுக்கு என்ன இப்படி பாக்குற, இங்கயா போட்டி நடக்குது அப்படின்னு கோமா பேசினா அழகி. இந்த கண்ணுல போட்டி நடக்கல, ஆனா வேற ஏதோ சொல்லி துடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவளை பார்த்து கண்ணடிச்சான் வீரா. வழக்கம் போல அதுல அழகி மயங்கினாலும், எங்க நின்னு எதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அழகி மேகா பக்கத்துல போய் நின்னுகிட்டா. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.